சிவாய நம. சில பேர்த்துக்கு சர்ப்பதோஷத்துடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும். அவங்களுக்கு சர்ப்பதோஷ யோக ஜாதகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு வெறும் சர்ப்பதோஷம் மட்டும் இருக்கும். சில பேர்த்துக்கு கேது சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்கும். சில பேர்த்துக்கு ராகு சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க திருப்பாம்புரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. காளகஸ்தி போவாங்க, குக்கே சுப்பிரமணியம் போவாங்க. எங்கெல்லாம் சர்ப்பதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பரிகாரம் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று பரிகாரம் செய்து கொண்டு வருவார்கள். ஆனாலும் சில சில மனசங்கடங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்படி எனில், நான் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேனே, எனக்கு இன்னும் இந்த குறை நிவர்த்தி ஆகவில்லை, அந்த குறை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள ஒரு நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவர்களுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இது. அதாவது நீங்கள் உங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிடிக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகத்தில் ராகு உடையதா கேது உடையதான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வீட்லேயே ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. நெட்லேயே கிடைக்கும் அதெல்லாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி தரோம். உங்கள் ஜாதகத்துக்கு சம்மந்தமான பாம்பு சாட்டு இருக்குது. அந்த சார்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு தினமும் ஒரு அகல் விளக்கு தீபம் போட்டுட்டு, எந்த பிறவியில் நான் என்ன பாவம் பண்ணணும் எனக்கு தெரியல, ஆனால் இந்த பிறவியில் எனக்கு சர்வதோஷம் அமைஞ்சிருக்கு, இந்த சர்வதோஷத்துடைய விளைவானது கடுமையான பின்விளைவுகளை கொடுக்காமல் சிறிதேனும் அதை குறைத்து கொடுன்னு அந்த நாக தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. நாக தேவிகிட்டையும் நாக தேவர்கிட்டையும் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சர்ப்பதோஷத்துடைய தாக்கம் கண்டிப்பாக குறையுங்க. நாம் எல்லாமே சரியாக பண்ணுவோம், ஒரே ஒரு விஷயத்தை விட்டுருவோம். எல்லாமே பண்ணுவோம். நம்ம என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம செலவு பண்ணி எல்லாமே செஞ்சுருவோம். ஆனால் செய்யாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இங்கே மனசுக்குள்ளே இருந்து வெளியில் வரணும். என்ன வரணும்? உண்மை வரணும். அந்த உண்மை வராது. நம்ம எல்லாம் பரிகாரம் எல்லாம் செய்வோம், ஆனால் மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். எண்ண ஓட்டங்கள் சிதறும். இந்த பரிகாரம் செய்கிறோம், இதனால் நமக்கு நல்லது நடக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆயிருமா, இதெல்லாம் செஞ்சாதான் இப்படி ஆகுமா, இப்படி வேண்டாத சிந்தனைகளும் எண்ணங்களும் ஒருவருக்கு ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் பரிகாரம் செய்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது அந்த கர்ம வினையானது கழிவதற்கு அப்போ உங்கள் பக்கத்திலேயே இருக்கும். அப்போ அது வெளியில் போகணுன்னா உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்போ அந்த எண்ணங்கள் தூய்மையானதாக இல்லாத பட்சத்தில் எப்படி நீங்கள் பரிகாரம் செய்த பின்பு அது சரியாகும் என்று நீங்கள் உறுதியாக நம்புவீர்கள்? நம்ப முடியாது. அதனால் எண்ணமும் தெளிவும் சிந்தனையும் உங்ககிட்ட முழுமையான நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சாதாரணமாக ஒரு தீபம் போட்டு பூஜை செய்து பரிகாரம் என்று நினைத்து அதை செய்து வந்தாலே போதும், நிச்சயமாக அது நிவர்த்தியாகிவிடும். முதல்ல உண்மை வேணும், எண்ணம் சுத்தமாக இருக்கணும், நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணத்தில் தெளிவு இருக்கணும், அந்த தெளிவில் முழு நம்பிக்கை உங்கள் மேலேயும் இருக்கணும், பரிகாரம் செய்கிறவங்க மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். யாரோ ஏதோ எப்படியோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. முயற்சி செய்து பாருங்கள் முழு நம்பிக்கையோடு. ஸ்ரீ நம.